நேர்மையான வழியில போர் மூலமாக மெய்ப்பொருள் நாயனாரை வெல்வது முடியாத காரியமாகிவிட்டது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? சிவனடியார் வேடம் தரிச்சு போயி அவர கொலை செய்து விடலாம் அப்படின்ட்டு ஒரு திட்டம் போட்டு வஞ்சக திட்டம் போட்டிருக்காங்க. மன்னர் வந்து சிவவேடம் போன்றவர்களை எல்லாருமே மெய்ப்பொருளாக கருதுகிறார்ங்கிறது அந்த அரண்மனையில இருக்கிற எல்லோருக்குமே தெரியும். அப்ப வாயில் காவலர்களே அவர் வந்த உடனே சிவனடியார் வேடத்த பார்த்த உடனேயே என்ன ஏதுன்னு கேட்கல. சிவனடியார்கள் எல்லாம் உள்ள போங்க ஐயா, மரியாதைக்குரிய சிவனடியார்கள அன்பு பூண்டு அவர்களுக்கு உரிய மரியாதையோட அரசன்ட்ட அனுப்பிச்சு வச்சுறாங்க. உள்ள சிவனடியார் வந்த உடனே அரசியார் எழுந்து அவரை பணிந்து வருக அடுத்து அவருக்கு ஆசனத்தை அளித்துவிட்டு நம்ம மெய்ப்பொருள் நாயனாரை எழுப்புறாரு. நான் வந்து மெய்ப்பொருளை கொண்ட ஒரு ஓலைச்சுவடியை வைத்திருக்கிறேன். இந்த ஓலைச்சுவடிக்கு எங்கேயுமே பிரதிகளே கிடைப்பதற்கு அரிய ஒன்று. இந்த மெய்ப்பொருளை உனக்கு நான் கூற விரும்புகிறேன். உடனே மெய்ப்பொருள் நாயனாரும் ஆகா இது நான் பெரும் பேறு பெற்றவன், நான் இதை கேட்க சித்தமாக இருக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த ஓலைச்சுவடிக்குள்ள மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்துட்டு அவரு அந்த மெய்ப்பொருள் நாயனாரை ஓங்கி குத்தி விடுகிறார். அப்ப ரத்த வெள்ளத்துல மிதந்துகிட்டு இருக்கும்போது இவருக்கு தெரியுது, நன்றாக தெரிந்துவிடுது, நாம் உயிர் பிரிந்து விடக்கூடிய நிலையில இருக்கிறேங்கிற நேரத்திலையும் என்னை பொறுத்தளவுல சிவனடியார்கள் எல்லோருமே மெய்ப்பொருள் தான். அவன் உண்மையாக வஞ்சக நோகத்தில் இருந்தால் கூட அவர் நம்மவர் தான்.